மகாகத்திய வாழை சித்த சபையை போற்றி. ஓம் விஸ்வாமுத்திர மகரிஷியே நமோ நமக. ஓம் பாம்பாட்டி சித்தரே நமோ நமக. ஐயா, இன்னைக்கு காலையில கோபூஜையில நந்தி பெருமான் என்கின்ற நந்தினி கோபூஜையில கொம்புல அரங்கநாதர் தெரிந்தாங்க. அடுத்தது அபிஷேகம் பண்ணும்போது கண்ணு சிவபெருமான் லிங்கமா தெரியல, சிவனா உருவமா தெரிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தாங்க. நெற்றி கண்ணும் தெரிந்தது. குழல் இனிது யாழ் இனிது என்பவர் தன் மழலைகள் சொல் கேளாதவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு வார்த்தை உள்ளது, ஒரு வழக்குறை உள்ளது. உரைப்பது மழலையா அல்லது என் தலைநிலை கிளைச்சபையினுடைய சீடரது மனைவியா என்ற அகத்தியனுக்கு சந்தேகமாக உள்ளது. மழலை நிலையில் அற்புதமாய் உரைத்த உரை, ஏற்றமுடன் கண்ட காட்சி, உயர் சபை என்னும் கலியுக தேவ சித்த சபை என்ற நாமத்திலிருந்து மாறுபட்டு உயர்வு நிலை இடையடைந்த பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற அற்புத சபைதனில் நடைபெறுகின்ற புனர்ஜென்ம கோமாதா பூஜைகளை, அந்நிலையை வைகுண்ட வாசல் திறக்கின்ற அற்புத வேளை என்று இவன் திறந்த பிரம்ம முகூர்த்த வேளையே பிரம்மன் திறந்த வைகுண்ட வாசலாக அகத்தியன் யாம் அறிவிக்கின்ற அற்புத சபைதனில் கண்ட பூஜை நிலையின் காட்சி, உயர் சபை காட்சியாய் அதன் கொம்பு நிலையில் அரங்கநாதனுடைய காட்சி. அபிடேக நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது சிவபெருமான் மானிட உருவில் நின்று, சித்தன் உருவில் நின்று அதன் நெற்றிக்கண் திறந்த காட்சி. அதைத்தான் யாம் அகத்தியன் உரைக்க முதலாவது அவ்வுரையைத்தான் உரைத்தோம். இறை காட்சி கண்டதுண்டு ஆனந்தப்படலாம். இறைவனே காட்சி பொருளாய் அமர்ந்திருக்கின்ற சபையில் எதை கூறுவது என்று கூறுகின்றோம். இறைவனே காட்சி பொருளாக குருவாக வலம் வருகின்ற பொழுது கிரிய நிலை கொண்டு நடைபெறுகின்ற அபிடேகத்தில் அவன் உருவம்தான் சிவத்தின் நெற்றிக்கண்ணாக மாறி தெரிகின்ற அற்புத அபூர்வம் அது என்று உரைத்து மகிழ்கின்றோம். ஏற்றமுடன் நடைபெற்ற கோமாதா பூஜைதனில் பல்வேறுபட்ட இறை கணங்களினுடைய காட்சி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கணங்கள் காட்சி அளிக்கின்றன. உடை நிறத்தில் கோமாதா அணிந்திருந்த உடை நிறத்தில் ஒரு காட்சி, அதன் மேல் ஒரு காட்சி, அதன் தாமரை மலர் மேல் ஒரு காட்சி, அத்தகைய கோமாதாவை சுற்றி நிற்கின்ற இறை தேவர்களுடைய அற்புதமான காட்சி, இவையெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையில் வழங்கப்படுகின்ற அற்புதமான இறை காட்சிகள். அது இறை காட்சி அல்ல, இறையே காட்சியாக சித்தன் உருவில் அளிக்கின்றது என்று கூறுகின்றோம். அது கனவு காட்சி அல்ல, கண் மூடா காலங்களில் கண் திறந்திருக்கின்ற பொழுது தெரிகின்ற அற்புத சபை இறை நிலை வடிவம் என்று அகத்தியன் வைத்து மகிழ்கின்றோம். இவையெல்லாம் எங்கிருந்து பெறப்படுகின்றது, எப்படி தரப்படுகின்றது, தரப்பட்ட அந்நிலையை எவ்வாறு பயன்படுத்துகின்றோமோ அத்தகைய பயன்படுத்துகின்ற நிலைக்குள் இருந்துதான் உங்களை பண்படுத்துகின்ற அற்புதமான இறை காட்சியாக வெளிவருகின்றது என்று அகத்தியன் வாழ்த்தி. சபைக்கு தன்னுடைய இல்லத்தை சமர்ப்பித்த நிலை, சபையே தன் இல்லம், தன் தாய் இல்லம் தமக்கு இல்லம் அல்ல, சபைதான் தனக்கு அனைத்து பிரபஞ்சமாக இல்லமாக இருக்கின்றது என்று அமர்ந்து இங்கு அமர்ந்து கழிக்கின்ற காலங்கள் என்பது அது பொழுதை போக்குகின்ற காலங்கள் அல்ல, வரும் பொழுதுகளை எல்லாம் நற்பொழுதாக மாற்றுகின்ற காலங்கள் என்று அகத்தியன் வாழ்த்து மகிழ்ச்சி. நிலை கொண்டு வந்தமர்ந்த தம்பதியரே மலலையரே அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம். அன்புடன் அப்பா அம்மா என்று குருவையும் குருவினுடைய இல்லால் தேவி சிவபார்வதி வடிவமாய் விற்றிருக்கும் அத்திருமகளையும் வணங்குகின்ற பொழுது, வாழ்த்தொலி உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற பொழுது அவர்கள் ஆனந்தப்படவில்லை, நிச்சயமாக உரைக்கின்றோம். அவர்கள் இருவரும் ஆனந்தப்படவில்லை, ஆனந்தப்படுபவன் அவன் என்று கூறுகின்றோம். அவ்வாறு ஆனந்தம் இறை அடைகின்றது. இறை குருவை வாழ்த்துகின்ற பொழுது எவன் ஆனந்தம் அடைகின்றான்? குரு ஆனந்தப்பட மாட்டான். வாழ்த்தினாலும் வசைபாடினாலும்
இரண்டையும் ஒன்றாக அதனை ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற அவனுக்குள் இருக்கும் இறை ஆனந்தப்படுகின்ற அத்தகைய ஆனந்த கூத்தாட்டத்தினுடைய காட்சியே இறை காட்சி என்று ஆசிவா வழங்கி அமர்கின்றோம். சாய நமக. மேலும் இருந்தால் உரைக்க. மேலும் இருக்கிறது ஐயா.